அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது மறுமை நாள் சம்பந்தமாக நாம் பார்க்கிற நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவாங்க. இப்ப மறுமை நாள் நம்ம யாருமே பார்க்கல, எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் யாரும் காணல. ஆனால் மறுமையுடைய நிகழ்வுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜிக்ரை சொல்லி தந்தாங்க. என்ன ஜிக்ர்னு கேட்டீங்கன்னா, மறுமை நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் மௌத்தாக போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று ஜிக்ர் செய்யற மாதிரி அக்ஸிரு திக்ர், ஒரு ஜிக்ரை அதிகப்படுத்துங்கண்டாங்க, ஒரு ஜிக்ர் அதிகமா செய்யுங்கண்டாங்க. அது சுப்ஹானல்லாஹ் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, மரணத்தை பற்றி உள்ள ஜிக்ரை அதிகமாக செய்யுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன செய்யுமா, இன்பங்களை எல்லாம் உடைச்சு துண்டாக்கிருமா. நம்ம என்ன இன்பங்களுக்கு எல்லாம் என்ன வரையறையை வைத்திருக்கிறோமோ, எவ்வளவு கற்பனை பண்ணுவோமோ துனியாவில், இந்த இடம் அந்த இடம், இந்த ட்ரீமிங், அது எல்லாம் துண்டாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த ஜிக்ரை அதிகமாக செய்யுங்க. இந்த வாரம் நாம் மௌத்தாக போறோம் எத்தனை வாட்டி உணர்ந்தோம், எத்தனை பேர் நாம் சிந்தித்து பார்த்தோம். ஜனாசாக்களுக்கு கலந்து கொள்வதற்கு என்ன ஆர்வம் ஊட்டப்பட்டதுன்னா, ஒரு நாள் நாம் வெள்ளப்படவே இந்த மாதிரி சுத்தி மக்களுடைய தோள்கள்ல அந்த பயணத்தை போய் கடைசியாக கொண்டு போய் கபர்ல அடைக்கிடுவாங்க. இது நடக்க போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மண்ணில் ஒரு கோடு போட்டார். சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார் அழகாக. ஒரு கோடை போட்டு காட்டினாங்க, இது வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இடையில ஒரு கோடை போட்டு மறைச்சாங்க. சஹாபாக்களுக்கு கையில ஒரு கல்லு, மணல்ல கோடு போட்டுட்டு ஒரு துண்டா ஒரு கோடு என்ன பண்ணாங்க, கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஏண்டா, இது உங்க ஆசைன்றாங்க, இது உங்க ஆசை. இடையில போட்ட கோசை வளர்ந்துட்டே போகும். நாளை இன்னொரு ஆசை வரும், நாளை மறுநாள் இன்னொரு ஆசை வரும். துனியாவுல அந்த ஆசை இயல்பாகவே உருவாகும். ஆனா இடையில ஒரு கிராஸ், ஒரு கோடு வருகிறது. அந்த கோடு என்னன்னா, அந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, ஆசையை மௌத்து தடுத்துருமாண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இடையில் ஆசைப்பட்டுட்டே இருப்போம், ஆனா இடையில எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். இது எல்லோருக்கும் நடக்கக்கூடியது. தன்னுடைய வாழ்க்கையில் ஆசை வளர்கிற நேரத்தில் மௌத்து இடையில் குறுக்கிடும். குறுக்கிட்டால் நாம் திடீரென்று அத்தனையும் வைத்த மாதிரி வைத்து விட்டு போக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டார்கள். தன்னுடைய தாயுடைய கபரை கண்டுபிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடையாளம் தெரியும், தன் உம்மாட கபரை. அல்லாஹ்விடம் கேட்டாங்க, யா அல்லாஹ், எங்க உம்மாவுடைய கபரை ஜியாரத்து பண்றதுக்கு எனக்கு அனுமதி தான்னு கேட்டாங்க. ஏனென்றால் முனாஃபிக்குடைய கபரில் நிக்க கூடாது, காஃபிருடைய கபரில் நிக்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாயுடைய கபரிடம் கெஞ்சினார்கள், ரப்பே எனக்கு அனுமதி தான்னு கேட்டாங்க. ஏனென்றா அவங்களுடைய உம்மாவை பொறுத்தளவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தகப்பன் ரெண்டு பேருடைய விஷயத்தை நாம் படிக்கணும். அதாவது சாதாரணமாக ஒரு மனிதர் தன்னுடைய வாப்பாவை பிடிச்சி கேவலப்படுத்த மாட்டார். அவர் அதாவது வாப்பாவுக்கு ரொம்ப இறக்கமா, தாய் தகப்பனோட இறக்கமா நடக்கிறது இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்தார். யார சொல்லலாம், எங்க வாப்பா எங்க அப்படின்னு கேட்டாரு. பாப்பாங்கன்னா மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போன வாப்பாவை கேட்கிறாரு, எங்கன்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, மௌத்தா போன வாப்பா எங்கன்னு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் ஜன்னாவிலையா ஜஹன்னத்திலையா, சொர்க்கத்திலையா நரகத்திலையா, ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டினான். கொடுத்துட்டாங்க, தெளிவா கொடுத்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபாக்க பின்னார், உங்க வாப்பா நரகத்துல. அவர் அழுந்துட்டு போறாரு. சகோதரர்களே, உங்களுடைய தகப்பன் மௌத்தாக இருந்தா அவங்க எங்கன்னு நினைக்கிற நேரமே நமக்குள்ள ஒரு உருக்கம் வரும், நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். ரப்பே, அவருக்கு ஜன்னா வந்து கிடைக்கணும். அல்லாஹ் நபிமார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரெண்டு நபிமார்களை தனக்கு நெருக்கினார். அந்த அளவுக்கு எந்த நபிக்கும் கிடைக்காத அந்தஸ்து அந்த ரெண்டு நபிமார்களுக்கு கிடைத்தது. ஒன்று இப்ராஹிம் நபி ஹலீலுல்லாஹ், அடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரெண்டு நபிமாருடைய வாப்பாவுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். காஃபிருடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு வேண்டுகோளை அங்கீகரிப்பதாக இருந்தால் அதை இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்க வேண்டும், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுட்டு போறவரை கூப்பிட்டார், அபி வ அபாக்க ஃபின்னார், என்னுடைய வாப்பாவும்
உங்க வாப்பாவும் நரகத்தில் என்னாங்கிற சொல்லு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மார்க்கம் உள்ள வீட்டுல, மார்க்கம் பேசக்கூடிய ஒரு மௌலவியுடைய வீட்டுல, ஒரு தாலியுடைய வீட்டுல தப்பும் தவறும் நடந்தால் உலகத்துக்கு காட்ட விருப்பப்பட மாட்டார். ஏன்னா உலகம் அவரை பத்தி வேற விதத்தில் பேசுது. அவங்க வீட்டுல படம் பார்ப்பாங்களா, அப்படி படம் பார்க்க விட மாட்டார். படம் பார்த்தாலும் மறைப்பார்கள், வெளி உலகம் பேசக்கூடாது. ஏண்டா அவர் ஒரு தாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண மனித இயல்பு. அல்லாஹ்வுக்கு பயந்து சிலர்கள் நடப்பார்கள், உலகத்துக்கு பயந்து சிலர்கள் நடப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்துமுல் அன்பியா, நபிமார்களின் கடைசி, இந்த உலகத்துக்கு நம்மளை சுவர்க்கத்துக்கு அழைக்க வந்தவர். ஆனால் நேர்மையும் நியாயமும் உண்மையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஹிதாயத்தை நசீபாக்கவில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹ் கெஞ்சினார்கள், ரப்பே, எங்க உம்மாவுடைய கபருக்கு பக்கத்தில் மட்டும் நிற்கிறேன், வேற எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த பிரார்த்தனையும் ஈடுபட மாட்டேன். என் உம்மாவுடைய என்னுடைய தாயுடைய கபர் பக்கத்தில் நிற்பதற்கு அனுமதித்தாக. வாப்பா மௌத்து, உம்மா சின்ன பருவத்தில் மௌத்தாயிட்டாங்க. தாத்தா இல்ல, தங்கச்சி இல்ல, நானா இல்ல, தம்பி இல்ல, எந்த உறவையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என்னுடைய குடும்பத்தில் என் வாப்பா ஹிதாயத்து கிடைத்து இஸ்லாத்துக்கு வந்ததை ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுவதை விட, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து அவர் அன்றைக்கு வருவதை பார்ப்பதை நான் மகிழ்வுறுவேன், என் பாப்பா வருவதை விட என்ன. ரசூலுல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சியில் பொங்குவார்கள். குடும்பம் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி, தன்னுடைய உறவு என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி, அவ்வளவு மகிழ்வார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு இரக்கம் ரசூலுல்லாஹ், அவ்வளவு பாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹ்வே, எனக்கு அந்த அனுமதியை தான், நிற்கிறேன் யா அல்லாஹ், வேற எதுவும் இல்லை. கபரிலே போய் நின்றார்கள் ரசூலுல்லாஹ். சஹாபாக்களும் பக்கத்தில். பெருமானுடைய கண்கள் கண்ணீரால் நலைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பித்து விட்டார்கள். என் தாய்க்கு பக்கத்தில் நெருங்குற நேரம் எனக்கு மரணம் ஞாபகம் வருகிறது என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகிராவிலே மறுமை நாளைக்கு முன்னாடி நமக்கு இந்த துனியாவை விட்டு பிரியாவிடை கொடுக்கும் நேரம் ஞாபகம் வர வேண்டும். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ஃபில் ஜன்னah என்றாங்க ரசூலுல்லாஹ் தபூக்ல. உஸ்மான் ஃபில் ஜன்னah நாம் ஒரு தடவை சொல்லவில்லை, உஸ்மான் ஃபில் ஜன்னah என்றாங்க ரசூலுல்லாஹ் பல தடவைகள் உஸ்மான் ஜன்னாவுல ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மையவாடிகளை கடந்து போகிற நேரம் அப்படியே அமர்ந்து விடுவார், தேம்பி தேம்பி அழுவார், அழுது கொண்டே இருப்பார். கேட்பார்கள், ஏன்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இதிலே வெற்றி கண்டால் அதற்கு பிறகுள்ள அத்தனையும் வெற்றி. இதிலே ஒரு மனிதன் சருகிவிட்டால், கபருடைய வாழ்க்கையில் சருகினால் அத்தனையும் தோல்வி அடைந்துவிடும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அணு தினமும் தன்னுடைய செயல்பாடுகளில் பிழைகள் நடக்கவில்லை நான் சொல்லல, பிழை நடக்கிற நேரம் திருத்தி கொண்டார்கள். நாம் ஏதாவது பிழை செய்தால் 4 பேரிடம் சமாளிப்போம், அது பிழை இப்படித்தான், அப்படிதான், இப்படித்தான். அவர்கள் பிழையை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யாமல் தடுத்துக் கொண்டார். அவர்கள் பிழை செய்கிற நேரம், ரப்பே இது பிழை, இதற்கு பிறகு செய்ய மாட்டேன் என்றால் அவர்கள் மனிதர்களை பார்த்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை, மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் மார்க்கம் பேச, நான் மார்க்கம் பேசுகிறேன் என்றால் நான் உங்களோடு மிக நன்றாக முறையில் நடப்பேன், நல்ல முறையில் நடப்பேன். ஏண்டா மார்க்கம் பேசக்கூடியவர் நல்ல முறையில் நடக்கணும், அப்பதான் அவர் பேசி எடுப்படும். நான் நல்ல முறையில் நடப்பேன். என்னுடைய உள்ரங்க வாழ்க்கை ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், உள்ரங்க வாழ்க்கை ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே தெரியும். வெளியில் எப்படியும் நடக்கலாம். சஹாபாக்கள் எப்படி என்றால் மிக பக்குவமானவர்கள், மிக அடக்கமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொன்றும் ரப்புல் ஆலமீன் இதை கேட்டால் என்றால் பெருமானாருடைய உரையே அப்படித்தான் அமையும், பெருமானாருடைய உரையே அப்படித்தான் அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபர் மறுமை என்றால் சஹாபாக்கள் திடுக்கிடுவார்கள். ஒரு தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரித்துக்குள்ளார் மறுமை, அதாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், மறுமை அஞ்சு கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 3 முறை. குரல் உயர்ந்து விட்டது, பெருமானார் போட்ட தோளில் போட்ட துண்டு கீழே விழுந்து விட்டது, முகங்களை மறைத்துக் கொண்டு அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி பேசினால் அவர்கள் திடுக்கிடுவார்கள், பயந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு 23 ஆண்டு காலமாக மெல்ல 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 இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு அடியானை தேர்ந்தெடுத்தான். அந்த அடியானை நபியாக்கினான். அவருக்கு வாப்பா இல்லை, அவருக்கு உம்மா இல்லை, அவருக்கு நானா இல்லை, அவருக்கு தம்பி இல்லை, அவருக்கு தங்கச்சி இல்லை, அவருக்கு தாத்தா இல்லை, அவருக்கு உஸ்தாதி இல்லை, அவருக்கு படிச்சு கொடுத்த ஆசான் இல்லை. என்ன கேட்டா இவர் டீச்சர், அவர் டீச்சர், அவர் சேரண்டுவோம். பெருமானார் எந்த ஸ்கூலுக்கும் போனதில்லை. அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்று அல்லாஹ் உம்மி என்கிறார். அவர் போன ஸ்கூலும் இல்லை, அவருக்கு படித்து கொடுத்த ஆசானும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவன் ரஹ்மான், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருவான் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் முழுக்க படித்து கொடுத்தார். இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது?